பானு வணக்கம். திருநெல்வேலி டவுன் பகுதியில் நேற்று மாலையில் இந்த கொலை சம்பவம் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. இரவில் 4 மணி நேர தேடுதலுக்கு பிறகு கொலையான ஆறுமுகம் என்பவரின் உடலினை போலீசார் ஒரு காட்டு பகுதியில் இருந்து தோண்டி எடுத்திருக்கிறார்கள். இது குறித்து 2 பேர் இரவோடு இரவாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலும் 2 பேருக்கு தொடர்பு இருப்பதாகவும் அவர்களை தேடும் பணி மிக தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் சற்று முன் நம்மிடம் பேசிய திருநெல்வேலி மாநகர காவல்துறை ஆணையாளர் டிஐஜி சந்தோஷ் அதிமணி தெரிவித்தார். நெல்லையில் மிகப்பெரிய பரபரப்பினை நேற்று இந்த சம்பவம் ஏற்படுத்தி இருக்கிறது. தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. பானு, நெல்லை டவுனில் வாலிபர் ஆறுமுகம், அல்லி ஆறுமுகம் என்ற வாலிபர் கொன்று புதைக்கப்பட்ட நிலையில் அவரது உடலை நள்ளிரவில் போலீசார் தோண்டி எடுத்து உடனடி விசாரணையில் 2 பேரை கைது செய்திருக்கிறார்கள். இந்த 2 பேருமே 18 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் என்பதாக முதற்கட்ட தகவல் தெரிய வந்திருக்கிறது. திருநெல்வேலி டவுன் சாலியர் தெரு சாலையில் இருந்து ராமையன்பட்டி செல்லும் சாலையில் கோவில் விளக்கு என்ற ஒரு பகுதி இருக்கிறது. பானு, இந்த பகுதியில் ஒருவர் கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டதாக மாநகர போலீஸ் கமிஷனர் சந்தோஷ் ஹதிமணிக்கு ரகசிய தகவல் ஒன்று கிடைக்கிறது. அதன் பேரில் மாநகரத்தின் போலீஸ் கமிஷனர் சந்தோஷ் ஹதிமணி தலைமையில் துணை கமிஷனர்கள் கீதா, வினோத், சாந்தாராம் மற்றும் அப்பகுதியின் அனைத்து உயர் காவல்துறை அதிகாரிகளும் நேற்று இரவு சுமார் 10 மணியில் இருந்து இது குறித்த தீவிர விசாரணையையும் தேடுதல் வேட்டையையும் மேற்கொண்டு வந்தனர். தேநீர்குளம் சாலை டவுன் பகுதியில் இருக்கிறது, பாறையடி பகுதி, நயினார்குளம் சாலை என பல்வேறு இடங்களில் போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். 10 மணிக்கு ஆரம்பித்த இந்த தேடுதல் வேட்டையில் இரவு சுமார் 12 மணி அளவில் வாலிபர் ஒருவர், இந்த அல்லி ஆறுமுகம் என்ற வாலிபர் ஒருவர் அப்பகுதியின் காட்டு பகுதியில் கொன்று புதைக்கப்பட்டதை கண்டுபிடித்தனர். உடனடியாக அவரது உடலை அங்கிருந்து தோண்டி எடுத்து பிரேத பரிசோதனைக்காக திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் இவர் எப்படி கொலை செய்யப்பட்டார் என்னவென்று விசாரிக்கும் போது இந்த அல்லி ஆறுமுகம் என்பவருக்கும் தற்போது கொலை சம்பவத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிற 2 இளைஞர்கள் என்று கூட குறிப்பிட முடியாது, இருவரும் 18 வயதுக்கு உட்பட்டவர்கள். காதல் விவகாரம் ஒன்றில் இவர்களது உறவினர்களின் மகள் ஒருவருடன் காதல் விவகாரத்தில் இந்த அல்லி ஆறுமுகம் சம்பந்தப்பட்டிருந்ததாகவும் அதன் அடிப்படையில் ஏற்பட்ட தகராறில் இந்த கொலை நேற்று மாலை நடந்ததாகவும் கொலையை மறைப்பதற்காக உடனடியாக இவர்கள் அந்த உடலை கொண்டு போய் காட்டுப்பகுதியில் புதைத்ததாகவும் தெரிய வந்திருக்கிறது. 4 பேர் இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்டு இருப்பதாகவும் இருவரை இரவோடு இரவாக கைது செய்திருப்பதாகவும் திருநெல்வேலி மாநகர போலீஸ் கமிஷனர் சந்தோஷ் ஹதிமணி சற்று முன் சத்தியம் தொலைக்காட்சியிடம் தெரிவித்தார். தொடர்ந்து மேலும் 2 பேரை கைது செய்யும் நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் கூறினார். இவரது இறந்த அல்லி ஆறுமுகத்தின் உடல் தற்போது திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இரவோடு இரவாக போலீசார் இதில் தீவிர விசாரணை நடத்தி கொலையாளிகளை கைது செய்திருக்கும் நிலையில் நேற்று மாலை இந்த கொலை நடந்ததும் பின்னர் யாருக்கும் தெரியாமல் அந்த உடல் புதைக்கப்பட்டதும் திருநெல்வேலி பகுதியில் மிகுந்த பரபரப்பினையும் அதிர்ச்சியினையும் ஏற்படுத்தி இருக்கிறது. பானு.